ஹாய்டா! நான் உங்க பம்கின். நாம இன்னைக்கு பார்க்க போறது மை ஹோம் தான். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. இது நான் ஃபர்ஸ்ட் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். இது அப்போ பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஸ்டோரி சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னாச்சு இருக்கு? வழமையாக 9க்கெலாம் வந்துடுவாங்க. இன்றைக்கி இவ்வளோ லேட் ஆகுறாங்க. அவர் வருவார். நீ முதல்ல போய் கஸ்டமர் கவனி. ஜிம்மண்ணா சும்மா உன்னை கொல்ல போகிறேன் நான். அப்புறம் என்னடா எப்போ வர அவன் முன்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க? அப்படிலாம் சொல்லாத ஜிம்மண்ணா. அவங்களும் என்ன லவ் பண்ணுறாங்க. நாம நீ தான் சொல்லிட்டு தர்ற. ஆனால் அவன் ஜிம்மண்ணா அப்புறம் லவ் இல்லாமலாம் டெய்லி இங்கே வந்து எனக்கு வெயிட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. டே தேங்கு இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கேடா. சரி கோச்சுக்காத. நீங்கள் 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு, டெய்லியும் மீட் பண்ணுறீங்க. அவன் ஒர்க் முடிஞ்சு போகிற வழியில் தானே. சரி உன்னையும் கூப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு போய்ப்பான். அதுக்கு எதுக்கு அப்படிங்கிற? அப்படிதாங்கிறா. ஆனாலும் அது கண்ணில் அந்த லவ் தெரியுதுரா. கிழிஞ்சது. எனக்கு அந்த லவ் எல்லாம் தெரியவே இல்லை. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி சிடின்னு வச்சுட்டு கோவமாக இருக்கிற மிஸ்டர் ரூட் அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஜிம்மண்ணா உன்ட்டு எத்தனை டைம் சொல்லிக்க அவங்கள அப்படி பேசாதன்னு. நான் பேசாடி மட்டும் குறைஞ்சிடும் பாரு. மிஸ்டர் ரூட் தான் போடா. போ ஜிம்மண்ணா உன்ட்ட பேசவே மாட்டேன். டீ கோச்சிக்காத. நானே உன்ட்ட கேட்கேன். அவன் எப்பயாவது உன்னை லவ் பண்ணிக்கான்னு சொல்லிக்கானா? இல்லை எங்கேயாச்சும் டேட்டுக்கு கூப்பிட்டு போய்க்கானா? அப்படி எதுவுமே இல்லாமலுக்கு எப்பட்றா லவ்னு சொல்லுவ? அவங்க சொல்லாட்டியும் நான் அதை ஃபீல் பண்ணுறேன்டா. ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து என்னை கூப்பிட்டு போகும்போது என் கண்ணை பார்த்து நீ ஓகேவான்னு கேட்பாரு. இங்கே கஃபேலேருந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக மேக்ஸிமம் ஆஃப் டைம் நான் தான் பேசிகிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப சைலண்ட்டாக வருவாங்க. ஆனால் ஒரு டைம் கூட நீ பேசுகிறது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீ பேசுகிறத சொல்லவே மாட்டாங்க. நான் என்ன பேசினாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. நான் எதுவும் கஷ்டத்தில் இருந்தாலும் நான் சொல்லாமலே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நீ ஏதோ சொன்னல, இது நாங்கள் 2 பேரும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற வழி, அதனால எங்களை கூப்பிட்டு போகிறாங்கன்னு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்களோட ஒர்க் பிளேஸ். அங்கேருந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்து எனக்காக வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு போகிறாங்க. சரிடா லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருந்துட போகிறீங்களா? அவங்க சைலண்ட்டாகவே இருப்பாங்க, நீயும் சைலண்ட்டாகவே நடந்துட்டு போவ. இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லு. எனக்கு தெரியும் அவங்க பேச மாட்டாங்க, கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு. சின்ன வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க. அதே மாதிரி அவ்வளோக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ரொம்ப லோன்லியாக தான் இருந்தாங்க. அதனால என்னவோ யாரோடையும் அவ்வளோ அட்டாச் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் ஓகேடா, ஆனால் லவ்னா ஓப்பன் அப் பண்ணி தானே ஆகணும். தெரிலடா அவங்க பேசுவாங்களான்னு தெரியல. ஸோ நானே அவங்கள்ட்ட இதை பற்றி பேசலான்னு. தேங்க என்ன சொல்கிற? அப்படி பார்க்காத ஜிம்னா. அதில் என்ன இருக்குது? அவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ நானும் இப்படியும் இருக்கேன், அதனால சொல்லிடலான்னு தான். அங்கே பாருடா தாயாங்க வெக்கம்லாம் பாடுறா. டேய் சும்மாடா. ஏய் இங்கே பாரு. இப்படி இவங்க 2 பேருமே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த கஃபேக்குள்ளே ஒரு பர்சனாக என்டர் ஆகுறாங்க. எங்கள் ஜிம்மன்னா அந்த பர்சன் வாரத்தை நோட் பண்ணிட்டு டீக்கு கண்ணு கட்டுறான். டீவும் என்ன நான் கண்ணு கட்டுற சைட் பார்க்கும்போது அவங்க ஜேக்கி தான் ஒரு பிளாக் கலர் கூடி அண்ட் ஹேண்ட்ஸில் கேமரா வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாகவே அந்த கஃபேக்குள்ளே என்டர் ஆகுறான். மிஸ்டர் ரூட் வர டைமை பார்த்தியா? கரெக்டாக வர்றாரு. நம்ம இப்போ தான் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து சேராரு. ஸ்லோவாக பேசுகிறான். அவரை காதில் கேட்டுற போகுது. காரில் கேட்டால் எனக்கு என்ன ஏன் வாய் நான் பேசுவேன். சும்மா சொல்லி ஜிம்மந்த வாயை மூடிட்டு டீ தான் கூப்பிட்டு போகிறான். எங்க அதே சைட் ஜிக்கே பார்த்தோன்னா அவன் தான் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு டேபிளில் போய் சிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ கரெக்டாக அவனோட டேபிளில் க்ராஸ் பண்ண ஒரு கேர்ள் தான் அவனை பார்த்துட்டு அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் வந்து உட்காந்துட்டு, ஹே ஹேண்ட்ஸம் எப்படி இருக்கு? யூ லுக் ஸோ ஸ்டன்னிங்கா. ஹே ஹார்ட்டி, கேன் ஐ கேட் யுவர் ஃபோன் நம்பர்?
அந்த பொண்ணு தான் அவளை பாட்டுக்கு ஜிக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாள். பட் ஜிக்கி அதை பார்த்து எந்த கன்சர்னுமே இல்லாமல் ஃபோனை நோண்டிட்டு இருந்திருப்பான். எங்கள் டீ தான் உள்ளே இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்திருப்பான். அவனுக்கு இதை பார்க்க பார்க்க வெறி ஏறுது. அப்போ கரெக்டாக அவனுக்கு பக்கத்தில் இருந்த பையன் தான் ஒரு காஃபி கொண்டு போக, டேய் இந்த காஃபி யாருக்கு கொண்டு போகிற? அதோ அண்ணாகிற சரிக்கு தான்டா. சரி வேறு நானே கொண்டு போகிறேன். டேய் உன் வேலையை அவரு இல்லை, நான் கொண்டு போகிறேன், நீ போய் ஒர்க் பாரு நீ சொல்லிட்டே அவனுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஹே மேன், உனக்கு காது கேட்கல? எவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டு இருக்க? ஐயோ உனக்கு ஏன் அவுச்? ஏய் என்ன பண்ணிட்ட நீ? ஊப்ஸ், என் ட்ரெஸ் ஃபுல்லாக காஃபி ஆயிடுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ நம்மளை காஃபியை ஊற்றிருப்ப. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. யார் நீ? ஹே மேன், உன்ட்ட பேசல, இந்த சீப் சர்வன்ட்ட பேசிட்டு இருக்கோம். இவங்க எப்படி தான் அங்கே ஒர்க்கு வச்சுக்காங்களோ? டீ ஒர்க் முடிஞ்சா? முடியுது. எனக்கு ஓவர் ஹெட் பெயின் இருக்கு, வா போகலாம் சொல்லி டீயை தரன்னு எழுதிட்டு போயிடுறான். ஹேய் என்ன நான் பேசுறது உன் காதில் விழுதா இல்லையா? நான் அங்கே ஒரு திருக்கு. ஐயோ என் ட்ரெஸ்ஸு நீ சொல்லி அந்த பொண்ணு தான் அங்கே புலம்பிகிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி இங்கே டீக்குக்கு தான் பார்த்தோன்னா ஒரு சைலண்டான ரோடு, அதில் ரொம்ப காமான கிளைமேட், ரொம்ப இதமான காற்று. இவங்க 2 பேரும் மட்டும் தனியாக அந்த ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஜேகே தான் லைட்டாக திரும்பி டீயை பார்த்துட்டே, தேங்க்ஸ் டே. எதுக்கு? எனக்கு தெரியும், நீ வேணும்னு தான் அந்த பொண்ணு மேலே காஃபியை ஊற்றிட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் ரொம்ப நடிக்க வேணாம். ஆமாம், உங்களை பார்க்கும்போது ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதான் தப்பாக இருந்தா சாரி. அது எனக்கு தப்பாக பட்டிருந்தா நான் தாங்க சொல்லிக்கவே மாட்டேன். புரியுதா? புரியுது. டீ சொல்லவும் திரும்பவும் அந்த சைலண்ட்டோடவே அந்த ஜேர்னியை கன்டினியூ பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக ரொம்ப பயங்கரமாக சவுண்ட்லாம் கேட்டு அங்கே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ நான் கொண்டு வரலே. நேட்டே தான் சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கிறது ஜேக்கி தான் நோட் பண்ணிட்டே டீ அங்கே கூப்பிட்டு போகிறான். இங்கே டீயும் எந்த ஒரு கொஷனும் இல்லாமல் ஜேக்கி பின்னாடியே போகிறான். ஃபஸ்ட்டு டீ தான் அந்த ஸ்டாப்புக்குள்ளே உள்ள போகிறான். நீங்களும் உள்ள வாங்க. முதல்ல நீ ஓகேவா? ஓகே தான். நான் சொல்லிட்டேன். டீக்கு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே அவனும் அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான். டீயும் ஜேகே பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு அந்த மழையை ரசிச்சிட்டு இருக்கான். அப்போது தூரத்தில் ஒரு பிளேஸ் தான் அவன் கண்ணில் படுது. ஏங்க அது அண்ணா அங்கே தெரிகிற இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜெகியும் டேயோட ஹேண்ட்ஸை ஃபாலோ பண்ணி அவன் பாயிண்ட் பண்ணுற பிளேஸையே பார்க்குறான். அந்த பிளேஸில் தான் நான் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் கொஞ்சம் கூட யோசிக்கல தெரியுமா? ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்னை வந்து காப்பாற்றினாங்க. அவங்க என் நெய்பராக இருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இருக்கலாம், நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே நடக்காது. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறதும் நடக்காமல் இருக்கும்னு நமக்கு சொல்லவும் முடியாது. அதுவும் கரெக்ட் தான். அந்த பிளேஸையே பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த டேயில் நடந்தது அவன் மைண்டில் அப்படியே ஓடுது. அந்த டே தான் அவன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் கிளம்பியிருப்பான். ஐயோ என்னடா இந்த ரோட்டே இப்படி இருக்கா? இப்போவே ஜிம்மி சொன்னான் என் கூட வரேன்னு. நான் தான் வேணான்னு. கிட்டே நீ கவலைப்படக்கூடாது, நீ ஸ்ட்ராங் போய் தானா? ஆமாம். டே இந்த குச்சி கடா பயந்த. சரி வா போவோம். அவனும் அவனுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பான். அப்போ கரெக்டாக 2 பாய்ஸ் தான் வச்சா பர்றா. ஐயோ அண்ணா கையை விடுங்க. இதோ பர்றா. எங்களை பார்த்தா அவனுக்கு அண்ணா மாதிரி தெரியுதா? ஐயோ அண்ணா விழகுங்க. இப்போ தானே சொன்னோம் எங்களை அண்ணாலாம் கூப்பிடக்கூடாது. பாரு உங்க பாரு. தள்ளி போங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் தள்ளி பண்ணுமா? முடியாதே. என்ன பண்ணுவ? நான் சொல்லிட்டேன். டீட்டா புல்லி பண்ணிப்பாங்க. ப்ளீஸ்
விட்டுருங்க. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. எவ்வளோ வேணாலும் கத்து. எவனும் வரமாட்டான். ஐயோ! அண்ணா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அண்ணா. அப்போ கரெக்டா அங்க இருக்கிற ஒரு பர்சன் தான் கீழே விழுறான். யாரா மொச்சம் மேல கை வச்சது? அப்போ கரெக்டா அந்த பர்சன் மேலேயும் அடி விழுது. ஆஹா! யாரா நீ? உன்கிட்ட நாங்கள் எதுவும் ப்ராப்ளம் பண்ணுமா? தேவையில்லாம எதுக்கு எங்க லைன்ல கிராஸ் பண்ற? யாரா நீ? என்ன கேட்ட? நான் யாருன்னு என் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஜங்குக், ஜூன் ஜங்குக். இனிமே இவ இல்லை, எவ மேலேயும் கை வச்சு ஒன்னைக்கு தான் கடைசி நாள். நான் சொல்லிட்டே அப்படியே டே தான் பார்க்குறான். அங்கே டே தான் கொஞ்சம் பயந்து நடுங்கிட்டே அங்கே ஓரமாக நின்று இருப்பான். அறிவில்லை உனக்கு? நைட் டைமில் அதுவும் இந்த சைடில் என்ன பண்ணுற நீ? சாரி. உனக்கு எதுவும் ஆகியிருந்தா நீ சொல்கிற அந்த சாரி உன்னை திரும்ப தந்துருக்குமா? பா, உன்னை நானே வீட்டை விடுறேன். நீ சொல்லிட்டே அந்த 2 பாய்ஸையும் பார்த்து முறைச்சிட்டு டீயை கூப்பிட்டு போயிருப்பான். என்ன வீட்டை விடுறேன்னா கூப்பிட்டு வந்தீங்க, ஆனால் என் வீடு எங்கே இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். எப்படி தெரியும்? நீங்கள் என்ன ஸ்டாக்கரா? ஐயோ! நீ வேணா ஒரு நெய்பர்ஹுட்டில் யார் இருக்காங்கன்னு தேடாமல் பார்க்காம இருக்கலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. ஓ, நீங்கள் நெய்பரா? சொல்லவே இல்லை. உன்ன மாதிரி நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாடிட்டு பகல் ஃபுல்லாக தூங்குறவங்களுக்கு அது தேவையும் இல்லை. இப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. சரி சொல்லுங்க, உங்கள் நேம் என்ன? ஐயோ, நீங்கள் தானே சொன்னீங்க ஜியோன் ஜாங்கோ. சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹலோ மிஸ்டர், உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், சொல்லுங்கள். ஹலோ 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 ஹலோ. கொஞ்சம் வாயை மூடிட்டு வரையா? போங்கப்பா, உங்களுக்கு அடுத்தவங்களோட எப்படி ஃப்ரெண்ட் ஆகணும்னே தெரியல. நீ சொல்லிட்டே டீயும் அமைதியாக வர ட்ரை பண்ணிப்பா. பட் அவனால சுத்தமாக முடியல. ஏங்க எப்படி பேசாமல் இருக்கிற? வாய் எடுக்கிறது பேசுகிறதுக்கு தானே. ஸோ திரும்ப என்ஜிக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். பட் ஜிக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் அவனை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணியிருப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் வாக் பண்ணிகிட்டே அவங்க அப்பார்ட்மெண்ட்டையும் ரீச் பண்ணிப்பாங்க. மிஸ்டர் ஜங்குக், உள்ளே வாங்க ப்ளீஸ். இப்போ எதுக்கு ட்ரை பண்ணுற? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு மரியாதைக்கு தான். மரியாதைலாம் மனசில் இருந்தால் போதும், யாரும் பண்ண சொல்லி கேட்கல. மனுஷனா இல்லை ராபர்ட்டு? நான் மயில நினச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு பேர் மயில நினைக்கிறது. என்னப்பா? அதெல்லாம் இல்லை, நீ மைனஸ் நினச்சி கொஞ்சம் ஓப்பனாக பேசிட்ட. போங்கடா, நான் போகிறேன் நீ சொல்லி டீயும் கோச்சிட்டு அவன் ரூமுக்கு ஓடிடுறான். ஜேகேவும் போகிற டீயை பார்த்து லைட்டை சிரிச்சிட்டு அவனும் உள்ளே போகிறான். அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹே மிஸ்டர் ஜங்குக், என்ன என் ஆப்போசிட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் உள்ளே போகல நீ? ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னா அண்ணன். அதெல்லாம் வேறு. நீ என்ன ஆப்போசிட் டோர் ஓப்பன் பண்ணுற? அப்போ நீ ஆப்போசிட்டில் இருக்க? 1 month இது தெரியாமலா நீ இங்கே இருக்க? என்னப்பா, யாரும் எனக்கு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கண் இல்லையா? பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. நீ சொல்லிக்கிட்டே ஜிக்கும் அவன் பக்கத்தில் 4ல் நடந்து வந்துருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இப்போ முன்னாடி வரீங்க? கேட்டுட்டே டீயும் பேக்வேர்டில் போயிட்டு, எதுக்கு வரீங்க? நான் கேட்டுகிட்டே இருக்கேன்ல. எங்கள் ஜிகே தான் எந்த ஆன்சருமே பண்ணாமல் டீயை பார்த்துட்டு நடந்து வந்துட்டே இருந்திருப்பான். டீயும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டு அவனை டோர்லேயே தட்டியிருப்பான். நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, போங்கப்பா நீ சொல்லிட்டே குடுன்னு அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஓடிருப்பான். இங்கே அது சரி ஜிக்கி தான். இதுக்கே பயந்துட்டான். டேவோட இந்த ரியாக்ஷனை பார்க்கவும் ஜேக்கிக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. பட் அவன் சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனும் உள்ளே போயிடுறான். டே தான் அவங்க டே ஸ்கிப் ஆகிக்கும். தட் டேல இருந்து ஜேக்கியும் டேவோட கேஃபேக்கு ரெகுலராக வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதோட டேட ஒர்க் முடிகிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி
டீயை அவனுக்கு கூடவே கூப்பிட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டான். டீக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரியா ஃபீல் ஆனாலும் டேஸ் பாஸ் ஆக அவனுக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆகிக்கும். டே போல தான் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணுற மேக்ஸிமம் பர்சன்ட்டு அவன் அவ்வளோக்கு மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான். பட் டேக்கிட்டனா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக பேச ஸ்டார்ட் பண்ணிப்பான். அது டேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்படியே ஸ்கிப் பண்ணி அட் ப்ரெசண்ட் எங்கள் டே தான் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே கொஞ்சம் லைட்டாக சிரிச்சிட்டே இருக்கா. டே என்னாச்சு? எதுக்கு சிரிச்சிட்டே இருக்க? அப் அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணல, அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதான். அதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஐ திங்க் மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம இப்போவே போனால் நல்லான்னு நினைக்கேன். லேட் ஆச்சுன்னா திரும்ப மழை ஹெவியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆ ஓகே போகலாம். இல்லை 2 பேரும் அங்கேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஹேல எங்கே போகும்போதே லைட்டாக திரும்ப தூர ஸ்டார்ட் ஆகுது. பார்த்து ஜேகே தான் அவனோட ஹேண்ட்ஸை கொண்டு போய் டேட ஹெட்டை கவர் பண்ணுற மாதிரியே வச்சுக்கிறான். ஐயோ நீங்களும் நினைறீங்க. ஒன்று பார்த்துக்குவா, முதல்ல ஒன்று பாரு. டேவும் சைலண்ட் ஆயிடுறான். ஸோ அப்படியே அவங்க அப்பார்ட்மெண்ட்டையும் ரீச் ஆயிடுறாங்க. முதல்ல போய் உன் தலையை துவட்டு, இல்லை உனக்கு ஃபீவர் ஆயிரும். எனக்கு முதல்ல நீங்கள் தான் குளிச்சு தலையை துவட்டணும். அவங்கள பாருங்க எப்படி நனைஞ்சிக்கீங்கன்னு. இப்படி பேசிட்டு நடந்துட்டே அவங்க ரூமை தான் ரீச் ஆயிடுறாங்க. அங்கே டேயோட ரூமை பார்த்தா அந்த ரூம் வெளியிலேயே லாக் ஆகிக்கும். இவனுங்க எங்கே போயிட்டானுங்க? நைட் இவ்வளோ லேட்டாயும் இன்னும் வீட்டுக்கு வரல என்ன சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு டயல் பண்ணுறான். ஒரு ஃபியூ ரிங்ஸ்லேயே அவனோட ஃப்ரெண்டு தான் ஃபோனை ஆன்சர் பண்ணவும் அடுத்த செகண்ட் டே தான். டே எரும மாடு, அறிவில்லை உனக்கு? அறிவில்லை? நைட் இவ்வளோ லேட் ஆகிட்டு வெளில என்ன தடா பிடிங்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ டைம் சொல்லிக்க வெளில போகிறேன்னா கீ என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு. டே மச்சான், வெளில வந்தோம், இடையில மழை வந்ததுன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? சரிடா, இன்றைக்கி ஒரு நாள் எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோவேன். ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க சாரின்னு. அந்த சாரி வந்தீங்க எனக்கு ரூம் போட்டு தருமா? எதுவுமே கிளிக்க போகிறது இல்லை. டே மச்சான், என்னடா இப்படி எப்படி பேசாமல் வாடா தங்கமே நல்ல வேலை பார்த்துக்கிங்கன்னு கொஞ்சம் வாங்களா? டெய்லி சாப்பாடு தானே சாப்பிட்ற, வேற எதுவும் சாப்பிட்றியா? எப்போ பாரு எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் தூக்கிட்டே வந்துடு. நீ அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிளின்னு கிளிக்கான். எங்கள் ஜேகே தான் என்னடா பண்ணுறா வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கா. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க போங்கடா சொல்லி காலை கட் பண்ணிட்டு அவன் டோர் முன்னாடி தான் ஒரு மாதிரியே நிற்கிறான். இதை பார்த்துட்டு ஜேகே தான் டே சொல்லுங்க. உள்ளவா உள்ளவான்னு எல்லாம் அவனுங்க இன்னைக்கு வார மாதிரியே தெரில, மழையும் ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரில. ஸோ நீ என் ரூம்லேயே வந்து தங்கிக்கோ. எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? அப்படி எதுவுமே இல்லை, ஒழுங்கா உள்ள வந்து ரெஸ்ட் எடு. வா டே, உன்னை வான்னு கூப்பிட்டேன். நான் சொல்லிட்டே டேவும் ஜேகேட ரூம்குள்ளே போகிறான். என்னடா இவ்வளோ நீட்டாக இருக்கு, அதுக்கு தான் நம்ம ரூம் இருக்கே. டே, இது நான் இன்னும் யூஸ் பண்ண ட்ரெஸ் தான், இதோட ஃபிட்டிங் உனக்கு கரெக்டாக இருக்கும். மலையில் நனைஞ்சல்ல, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து இதை போட்டுக்கோ. நான் சொல்லிட்டே ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸை தான் கொடுக்குறான். டேயும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்துடுறான். நீங்கள் தான் ரொம்ப நினச்சிக்கிங்க, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. ஓகே தான், நீ முதல்ல தலையை தொட. நான் சொல்லிட்டேன். ஜேகவும் அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரெஸ் ரூம் போயிடுறான். எங்கள் டே தான் அவன் தலையை தோட்டிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்து பார்த்துட்டே இருக்கான். அந்த ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸும் அவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இவங்க ஒருத்தங்க தான் அந்த ரூமில் இருக்காங்க, பட் திங்ஸ் எல்லாம் எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. நாங்கள் 3 பேர் இருக்கோம், பட் எங்களோட ரூம்லாம் இப்படியே இருக்காது. அவனுக்குள்ளே பேசிட்டு அங்கே பெட்சைட் டேபிள் மேலே தான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிறத பார்க்குறான். ஜேகேவாது சின்ன வயசுலேயும் இதே போல் புசு புசுன்னு இருந்திருக்காங்க. கண்ணத்தை பாரு, புசு 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 புசு.
அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை தான் அப்படி ரசிச்சுட்டு அந்த ஃப்ரேம் பக்கத்தில் இருக்கிற ஒரு டைரியை தான் நோட் பண்ணுறான். இது ஜேகேட டைரியா? அவங்க டைரியெல்லாம் எழுதுவாங்களா? அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எதுவுமே இருக்காது. அதான் நான் பார்த்தேன். ஜேகே வந்து டைரி எழுதுறதாச்சும் சும்மாவே 4 வார்த்தை தான் பேசுவாங்க. இதில் டைரி எழுத சொன்னா எழுதவே மாட்டாங்க. நீ சொல்லிட்டு நார்மலாக அந்த டைரியை ஃப்ளிப் பண்ணுறான். அப்போ கரெக்டாக அந்த டைரியிலேருந்து ஒரு பிக் தான் கீழே விழுது. அந்த பிக்கை பார்த்ததும் டீக்கு ரொம்ப ஷாக்கு. பிகாஸ் அது டீயோட பிக்கு. என்னடா நம்ம பிக்லாம் வச்சுருக்கான், ஆனால் இது இப்போ எடுத்தது இல்லையே. நீ சொல்லிட்டு அந்த பிக்கோட அது சைடு தான் பார்க்குறான். பற்றி கொள்ள முடியாது என்று நினம் தொட்டு விட்டு செல்கிறேன் காற்றாக. பார்க்கவும் டீக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவங்க இப்படி எழுதி வச்சுருக்காங்க? அப்போ தான் அந்த டைரியை நோட் பண்ணுறான். அந்த டைரி லாஸ்ட் பேஜில் ஏதோ ரைட் பண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். டே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த வேர்ட்ஸால் கூட டிஸ்கிரைப் பண்ண முடியாது. நீ ஒவ்வொரு நாளும் என் கண்ணு முன்னாடியே நடமாடிட்டு இருப்ப. உன்னை பார்க்குற ஒவ்வொரு செகண்டும் உன்கிட்ட என் ஃபீலிங்ஸை சொல்லலான்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்காக நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உன்னை என்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக்கிட்டே இருக்கு. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போதும் எங்கே உனக்கு என்ன பிடிக்காமலுக்கு போயிடுமோ, நான் என் ஃபீலிங்ஸை உன்கிட்ட ஓப்பனாக சொன்னால் எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோ. நமக்கு நடுவில் இருக்கிற இந்த சின்ன ரிலேஷன்ஷிப் அது கூட எனக்கு கிடைக்காமலுக்கு போயிடுமோ அப்படி நிறைய தாட்ஸ் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குண்டா. உன் லைஃப் பண்ணரா என்னால் வர முடியலனாலும் நான் உனக்கு ஒரு நல்ல நெய்பரா, நல்ல ஒரு வெல்விஷரா உன்னை தூரத்துலேருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டே டீயோட ஐஸில் தான் டியர்ஸ் ஃபில் ஆகுது. அப்போ கரெக்டாக ரெஸ்டாரண்ட் தான் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்கவும் அவன் அந்த டைரியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடறான். இப்போ ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்த சிக்கி தான் டீவை தேடுறான். அப்போ கரெக்டாக பால்கனி சைடில் இருந்து தான் ஜேகே நான் அங்கே இருக்கேன் டீயோட வாய்ஸ் கேட்கவும் தான் அவனுக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. அப்படியே ஒரு லாங் பிரீத் எடுத்துகிட்டு அவனும் பால்கனி சைட் போகிறான். என்னாச்சு? பசிக்குதா? நான் போய் குக் பண்ணுறேன். அதே போல் வெள்ளம் மழை பெய்யுதுல, உள்ளவா? உடம்பு சரியில்லாமல் போகுது. டீ உன்ட்டான்டா பேசிகிட்டு இருக்கேன், உள்ளவா? சொல்லிட்டு இருக்கும்போதே டீ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க முதல்ல. அவன் கையில் இருந்து அந்த பிக்கை தான் ஜெயிக்க முன்னாடி நீட்டுறான். அது ஒரு நாள் எடுக்கும்போது தெரியாமல் அடிப்பட்டது. உன்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். பட் அது எங்கே வச்சுன்னு மறந்து போயிட்டு. இப்போ பார்த்தியா அது உன் கையிலே கிடச்சிருக்கு. ஹோ அப்படியா? அப்போ இது என்ன? நீ சொல்லி அந்த பிக்கோட அடுத்த சைட் தான் காட்டுறான். அது நான் ஏதாவது கீரைக்கு வச்சுப்பேன். அதுக்கு என்னடா? ஓ உங்களுக்கு இது கீரைக்கு வச்சிருக்கா? நீ கேட்டுட்டே உள்ளே போய் ஜேகேவோட டைரி எடுத்துகிட்டு தான் வரான். அப்போது எதுக்கு ஆன்சர் பண்ணுங்க? நீ சொல்லிட்டே அந்த பேஜை தான் காட்டுறான். சொல்லுங்க, இதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் சொல்ல போகிறீங்க? டே, ஐம் சாரிடா. உன்னை எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே பிடிக்கும். உன்கிட்ட மறைக்கணும்னு பண்ணல. எங்கே இதை சொன்னா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயந்தேன்டா. நான் பயந்த மாதிரியே நடக்குது பார்த்தியா? இனி உனக்கு என்னை பார்க்க கூட பிடிக்காதில்ல. எனக்கு உன் பக்கத்தில் ஒரு ஓரமாக அது இருக்கணும். நான் உன் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஓரமாக அது இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் உன்னை சேவ் பண்ணுறேன்னு அந்த சேஃப்டிங்கிற டூலை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐம் சாரிடா, ஐம் சாரி. பட் இதுக்காகலாம் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாது. எனக்கு தெரியும் உனக்கு என்னை ஃபேஸ் பண்ண கூட பிடிக்காது. பட் உன்னை விட்டுட்டு போகணும் மட்டும் சொல்லிடாத. அறிவு இருக்காயா உனக்கு? உனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்கள்ட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஆனால் நீ என்னன்னா நீயாவே ஒரு பதிலை யோசிச்சுட்டு அந்த பதில் தான் கிடைக்கும்னு நினச்சிட்டே வாழ்றியா? இவ்வளோ காலம் உன் கூட இருக்கேனே, நீ எந்த இன்டென்ஷனோட என்னோட பழகுறன்னு எனக்கு தெரியாமல் இருக்காது. அப்படி இருந்து உன் கூட இருக்கல்ல, அப்போவே வழங்க வேணாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு.
தியாகம் பண்ணுறவங்களாம் பெரிய தியாகம். நான் உன்கிட்ட கேட்டேனாடா. டே அழாதடா, என்னை தொடாத, கையெடு. நான் இதை இப்போ கண்ணு பொடி கட்டி நீ சொல்ல போகிறதும் இல்லை. நீ சொல்லுவேன்னு நான் லைஃப் லாங் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ கூட உங்களுக்கு சொல்லணும்னு தோணல. டி பாப்பா, அழாதடா. என்னால் நீ தாங்க முடியாது. தொடாது, கையெடு. இப்போ கூட நான் செஞ்சது தப்பு தான். ஒரு சாரி கேட்டியா? சிரிக்காதடா. சரி பாப்பா, சாரிடா. என்ன இப்படி பண்ண மாட்டேன். ப்ராமிஸா இப்படி பண்ணவே மாட்டேன். நீ சொல்லிட்டே டீ எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். அப்போ தான் டீக்கு ஒன்று ஸ்டேக் ஆகி கொஞ்ச நேரம் நான் கூட இருக்கும்போது இப்படி ஒரு ஃபோட்டோவை எடுக்கலாம். அப்புறம் எப்படி ஜேகே தான் அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு பால்கனி சைட் பார்த்துட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி செப்டம்பர் 1 என் பர்த்டே. எல்லோரும் அவங்க பர்த்டே அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாடுவாங்க. பட் நான் என்னவோ இந்த ரூமில் தான் கொண்டாடினேன். எனக்கு யாரோடையும் கொண்டாட பிடிக்கல. இன்னும் சொல்லப்போனால் அப்படி பிடிச்சாலும் கொண்டாடுறதுக்கு யாரும் இல்லை. அப்போ தான் இந்த பால்கனியில் இதோ இந்த இடத்துல நின்று அந்த பிளேஸை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆனேன். அப்போது நீ கரெக்டாக அந்த இடத்துல நின்று உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்த. உன் முகம் என் லைஃப்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். உன் குரல், உன் சிரிப்பு என் லைஃப்லாம் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கணும். இப்படி தாட்ஸ் மட்டும்தான் என் மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ தான் நான் இந்த பிக் எடுத்தேன். உனக்கு உண்மையில் அந்த டே ஞாபகம் இல்லையா? நீ அந்த பிளேஸில் இருந்து தான் உன் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் இங்கே பால்கனியில் இந்த இடத்துல நின்று தான் உன்னை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு இன்னும் அந்த சீன் ஞாபகம் இருக்குது. ஏன் இன்னும் 100 வருஷம் கழிச்சு நான் உயிரோடு இருந்து என்கிட்ட கேட்டாலும் நான் அப்படியே சொல்லுவேன். எப்படி என் மேலே இவ்வளோ லவ் வச்சுக்கோங்க. ஆனால் என் முன்னாடி வந்து பேசணுன்னே தோணலை. அண்ணு மட்டும் அந்த 2 பாய்ஸ் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாமலுக்கு இருந்து, இல்லை நீங்கள் அந்த வேலை வராமலுக்கு இருந்தால் நம்ம இப்படி பேசிகிட்டு இருந்திருக்கவே மாட்டோம்ல. டே அவனுக்குன்னு இல்லை, வேறு எவனுங்களாக இருந்தாலும், அண்ணன் இல்லை வேறு எப்போவா இருந்தாலும் நான் வந்திருப்பேன். அது எப்படி? டே ஃபர்ஸ்ட் நீ என்னை மீட் பண்ணப்போ உன்னை கேட்டல்ல எங்கே நான் உன்னை ஸ்டாக்கிங் பண்ணுறேன்னு. அது ஸ்டாக்கிங் ஆனலாம் எனக்கு தெரியாது. பட் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. உன் கூட எல்லாட்டியும் ஏதோ ஒரு தூரமாச்சும் நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அதான். அட பாவி, இத்தனை நாள் இது எதுவும் என்கிட்ட சொல்ல பார்த்தியா? எல்லாமே மறைச்சிருக்கு. இல்லைடா, அது வந்து போதும், நீ ரொம்ப பேசிட்ட. அமைதியாக நீ சொல்லிட்டு ஜெகியோட தோலை சாஞ்சு அந்த மழையை பார்த்து தான் ரசிச்சுட்டு இருக்கான். பால்கனி சைட் அந்த மலையோட சேர்ந்த கிளைமேட் இது எல்லாமே அவங்களுக்கு அவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. அப்படியே தான் ஜேகே, உங்களுக்கு எதுவும் ஆசை இருக்கா? ஆசையா? அப்படியெல்லாம் இல்லையே. போய் சொல்லாதீங்க. இதோ என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. இருக்குதான், பட் நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. அப்படி என்ன ஆசை? அது ஆசைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஏக்கம் ஒன்று வச்சுக்கோ. ஒவ்வொரு டேவும் உன்னை ஒரு ரூமில் விட்டுட்டு குட் பை சொல்லிட்டு வருவேன். அப்போல்லாம் இது தோணிகிட்டே இருக்கும். டேய் அப்படியெல்லாம் பண்ணாது, அப்புறம் சொல்ல மாட்டேன். சரிப்பா, நான் எதுவும் சொல்லலை, நீ சொல்லு. நான் ரூமில் என்டர் ஆகும்போது எனக்காக வெல்கம் ஹோம்னு சொல்லணும். அப்புறம் என்னடா? அதான். ஏது அந்த வெல்கம் ஹோமா? ஆமாம். அவ்வளோ நாடா ஆசை. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் அந்த வேர்டு எவ்வளோ பெரிய பொக்கிஷன் தெரியுமா? நம்ம ஒவ்வொரு டைம் வெளியே போய் வரும்போது வீட்டை நமக்காக ஒரு பர்சன் காத்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ தூரம் போனாலும் வீட்டை சேஃபாக வந்துடணும்னு தோணும். உனக்குலாம் அது புரியாதுடா, வீடு. சங்குக்கா,
இன்னைக்கு மட்டும் அதை பால்கனியில் சொல்லலாமா? புரியல. ஜங்குக்கா வெல்கம் ஹோம். என்ன என்ன சொன்ன? ஜங்குக்கா வெல்கம் ஹோம். தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி எப்போதும் குறையுமா? உனையின்றி வேறொரு நினைவில்லை, இனி இந்த உயிரெனதில்லை, தடையில்லை சாவிலுமே உன்னோடு வர. கண்கள் இரண்டாலும் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய். நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், பட் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கடா.